அந்த விவேகியாக இருக்க வேண்டும் என்பதிலே தான் இவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. நல்ல பக்தி செய்ய வேண்டும், நல்ல யோகங்களை செய்ய வேண்டும். மூச்சை பிடிச்சிட்டு நான் காலையில எந்திரிச்சு மூச்சு பிடிக்கிறேன், சாயந்தரம் எந்திரிச்சு மூச்சு பிடிக்கிறேன், அதனால என்ன நடக்கின்றது? முட்டை பிறந்தது 300 நாளில், இந்த உடம்பு பிறந்தது, முட்டை பிறந்தது 300 நாள். இட்டது தானியது ஏதேன் உள்ளதோ ஏழைகால். இந்த இதுல பாருங்க, பட்டது பால் மனம் 12 வயதில். ஒரு மனுஷன் பிறந்தது 300 மாசத்துல பிறந்தாலும் 12 வயது வரைக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பால் மனம் மாறாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த 12 வயசு வரை, 12 வயசு வரைக்கும் அவனுக்கு இந்த உலகத்தினுடைய இந்த தந்திரங்கள், இந்த கன்னியான இந்த ஒரு இதெல்லாம் தெரியாது. விளையாட்டு அது இதுன்னு இருக்கும். இந்த 12 வயதை நிர்ணயம் பண்ணுகிறது இந்த உலக சாஸ்திரங்கள் எல்லாமே நிர்ணயம் பண்ணுகிறது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டது 70,000 சொல்லு. 70 வயது வரைக்கும் இவன் கெட்டவனா தான் இருக்கான். 12 வயசுக்கு பிறகு 70 வயது வரை இவன் கெட்டவனாகவே தான் வாழ்கின்றான். அப்புறம் எப்படி 12 வயசுல ஆரம்பிச்சு 70 வயசு வரைக்கும் இந்த தேகம், இந்த உடம்பு கெட்டவனாகவே வாழ்ந்துட்டு இதுல நிறைய காலங்களை தன்னுடைய இஷ்டத்திற்கு செலவழித்து விட்டு அந்த கடைசி 70வது வயசுல போய்கிட்டு எனக்கு முக்தி வேணும்னு சொல்லி கேட்டால் எப்படி வாழும்? 12 வயதிலே ஆதிசங்கரன் குருவை பார்த்து விட்டான். 6 வயதிலே குமரகுருவரன் குருவை பார்த்து விட்டான். 13 வயதிலே சுசேப்பனுடைய பிள்ளையாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஞான ஸ்நானத்தை பெற ஆரம்பித்து விட்டார். இப்படி ஏன் ஆதிசங்கரனை எல்லாரும் நிறைய எடுத்துக்கங்க. நிறைய புத்தர் 23, 24 வயதிலேயே ஞானத்தை தேடி அலைய ஆரம்பித்தார். நிறைய பேர். ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் இந்த கால நேரம் வித்தியாசம் கிடையாது. எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விவேகத்தை பொறுத்து, அந்த புத்திசாலித்தனத்தை பொறுத்து இருக்கிறது. இங்க புத்திசாலித்தனம் என்று சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அஞ்ஞானத்தை முழுமையாக ஒழித்து விடுங்க. அஞ்ஞானம் என்பது இருக்கவே கூடாது. ஒரு இடத்திலே கூட உங்களிடம் பார்க்க கூடாது. அப்போ சாமி நீங்க இந்த வட்டம் கேட்க ஆரம்பிச்சிடும், இந்த வட்டம் மாலை போடுறதெல்லாம் நிறுத்திடுவீங்களா, இல்லை பொங்க வைக்கிறதெல்லாம் சாமி நாங்கள் டோக்கன் வாங்கணும், பொங்கல் வைக்கணும், வேறு வழியே இல்லை. ஞானத்தை விரும்புபவர்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஞானத்தை தான் விரும்புகிறார்கள் என்று நான் எப்படி ஊர்ஜிதம் செய்ய முடியும்? ஒரு சபை என்பது, ஞான சபை என்பது வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி பேசக்கூடியவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் இவ்வளவு கடினமாக? அது இப்ப நான் பேசுறது 2 பேரை மைக்க வேற என் சட்டையில சொல்லி விட்டாங்க, இதை வேற எடுத்து வெளியில போடுறாங்க. இவர் தான் இப்படி பேசுறாரு. மாட்டுக்கு மணி அடிக்காத, இது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. மாட்டுக்கு மணி அடிக்காதராங்கிறாரு, பூஜை பண்ணாதங்கிறாரு. கடைசியில் இவரே பொங்க வைக்கிறாரு, பூஜை செய்யறாரு, இவரே மாலை போடுங்கிறாரு, விரதம் இருக்கிறாரு. ஆனா இந்த ஏட்டி பூட்டியா பேசுறதே இவருக்கு வேலையா இருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட முறையிலே என்னை ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களானா, ஒரு குண்டுமுத்தளவு கூட நான் அஞ்ஞானத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் கூட திருத்திக் கொள்ள பார்ப்பேன். ஏனென்று கேட்டால் 24 மணி நேரம் இல்லை என்னோடு. இந்த உயிர், இந்த ஜீவன் இந்த உடம்பை விட்டு போறது வரைக்கும் அவரோடு தான் ஐக்கியமாகி இருக்கு. அது யாராலும் பிரிக்கவும் முடியாது. யார் என்ன நடந்தாலும் அந்த சக்தி இந்த பூமிக்கே கிடையாது, யாருக்கும் கிடையாது. இன்னொரு வல்லமையான குரு வந்தாலும் கூட பரவாயில்ல, இன்னொன்று என் தெய்வமே பிறந்து வந்து நான் தாண்டா கணக்கம்பட்டி சாமி அப்படின்னு என்னை கூப்பிட்டாலும் கூட போவது கிடையாது. எனக்கு இந்த ஒரு உருவம் போதுமானதாக, எனக்கு அந்த 2 திருவடி போதுமானதாக. அது சொல்லிக் கொடுத்த அத்தனையுமே என்னன்னு ஆரம்பத்திலே இருந்தே அஞ்ஞானத்தை உடைத்து எறிந்தது. சிலை வழிபாட்டிலே மிக அக்கறையுள்ளவனாக இருந்தேன் நான். மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிடுவதில் நல்லா கும்பிடுவேன். ஆனால் கெட்ட வார்த்தை அப்படி வந்ததெல்லாம் இந்த உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. அதனால எனக்கு வந்தாங்க, உங்களுக்கு வயலை, நீ உங்களை கும்பிடு. அதுதான் இந்த 3 வகையான பக்தர்கள் இருக்கிறார்கள். கற்பூர புத்தி உள்ளவன் இருக்கிறான், கரிக்கட்டையை போல் உள்ளவன் இருக்கிறான், வாழமட்டையை போல் உள்ளவன் இருக்கிறான். நிறைய பேரை எனக்கு தெரிஞ்சு பழனி போறையா போயிட்டு வா சாமின்னு சொன்னது இருக்கு. சாமி எங்க வந்தீங்க? சாமி பழனி முருகனை பார்க்க வந்தோம். சரி உட்காந்து போங்க, போய் பாருங்க, போய் பார்த்து கும்பிட்டு வாங்க, போங்க. ஏனென்று கேட்டால் அவன் வெகு தூரத்தில் இருக்கிறான். அவனை எடுத்து வந்து கொண்டுட்டு வந்துட முடியாது. அவனை அப்படித்தான் கொண்டு போய் திருப்ப வேண்டும். போயிட்டு வாங்க. இன்னொரு கூட்டம் வரும், அவர்களை உட்கார்ந்து வச்சிருப்பாரு. சாமி பழனியில போய் என்ன பார்க்க போற அப்படின்னு கேட்பாரு.
அவன் சாமியை முருகனை பார்க்க போகிறோம் அப்படின்னு. அடா அங்கே என்ன பார்க்க போகிறேன், இங்கே என்ன பார்க்குற, இங்கே பார்க்காததை அங்கே என்ன போய் பார்க்க போகிறேன்னு கேட்டுருக்கிறேன். இங்கே பார்க்காததை என்ன போய் சாமி இங்கே கிடைக்காத என்ன சாமி இங்கே கிடைக்கும் அப்படின்னு அவர்களை எல்லாம் ஊதி பிடிக்க வைத்து விடுவார். அவர்கள் யோசிச்சுக்கிட்டே நடந்து போவேன். பழனி முருகனுக்கு போகும்போது ஆமாம், நேரடியாக இருக்கக்கூடிய பெருமான், பேசக்கூடிய நேரிலே நம்மகிட்ட உரையாடக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவரிடம் கிடைக்காத அந்த சிலை வணக்கத்திலே என்ன கிடைக்கப் போகிறது என்பதை யோசித்துக் கொண்டே செல்லக்கூடியவனாக இருப்பான். ஆனால் எப்போதும் சர்வகாலமும் நீயே கடவுள், நீயே தேவன், நீயே எனக்கு எல்லாம், எனக்கு நீ சிவம், எனக்கே முருகன், எனக்கு என்ன இந்த பூமியில் உள்ள அத்தனை கடவுள் நீதான், நீதான் நினைக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த எடுப்பிலேயே அப்படி போனவர்களும் இருக்கிறார்கள், இடையிலே திருந்தியவர்களும் இருக்கிறார்கள், இன்னும் வரைக்கும் திருந்தாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அலைஞ்சிட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. காலம் அது. அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடியவன், அஞ்ஞானத்தை துறக்கக்கூடிய நல்ல வைராக்கியத்தோடு கூடிய விவேகியாக இருப்பவனுக்கு தான் ஞானம் சித்திக்கிறது. நல்ல பிரம்மஞானியை அடைந்தவனுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிறது. ரெண்டும் சொல்லியாச்சு. இப்ப பிரம்மஞானியை அடைவதிலே தான், அடைந்ததிலே பிரம்மஞானியிடம் இருந்து நீ பெற்றுக்கொள்வது அதுக்கு எப்படி இருக்கிறது என்று. ஒரு பிரம்மஞானியை அடைந்த பிறகு கூட அவன் எந்த வகையிலே நிற்கிறான் என்பதை இங்கே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒரு பிரம்மஞானியைத்தான் நானும் அடைந்திருக்கிறேன், நீங்களும் அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் யாரும் ஞானம் அடையவில்லையே. காரணம் என்ன? விவேகம் இல்லை, அது வேறு. ஆனால் இங்கே அதற்கடுத்து என்ன இருக்கிறது? அஞ்ஞானத்திலே மூழ்கி போயிருக்கிறோம், அதுவும் வேறு. வைராக்கியம் இல்லை, அதுவும் வேறு. நல்ல பக்தி இல்லை, அதுவும் வேறு. பற்று, அகங்காரம் எல்லாம் வைத்திருக்கிற எல்லாம் வேறு. ஆனால் இன்னும் என்ன இருக்கிறது என்று கேட்டால், ஒன்று ஆழமாக எல்லார் மனதிலும் இருக்கிறதற்கான காரணம் சந்தேகம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானை 100% நம்பினா என்னுடைய வாழ்க்கை அவரோடு தான் ஒட்டிக்கொள்ளும். ஆனால் 100% நான் இருக்கீங்க நம்பி இருக்கிறேன்னு சொல்றது பொய். உனக்கு எங்கோ ஒரு இடத்திலே ஒரு சின்ன சந்தேகம் இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் நான் தலையில இழுத்து போட்டுக்கிட்டு அலையணும். இந்த பூமியிலே நான் தான் சொல்லி அலைகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அதன் மேலே நம்பிக்கை. இந்த நான் என்ற அகங்காரம் எப்பொழுது போகும்? எப்ப போகும்? நான்கிற அகங்காரம் எப்போது போகும்? அந்த ராமகிருஷ்ணனுடைய கதையிலே சொன்னேன். சந்திரசேகர் என்பவன் நல்ல பகவானுடைய பிள்ளை. அவனுக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள். இவர் அந்த சீடனை பார்க்க ஆசைப்பட்டார்கள். போய் பார்த்துட்டு வருவோமா சந்திரசேகர்? போய் சீடர்கள் எல்லாம் போகலாம் சாமி. இதுல ஒண்ணு இருக்கும், நல்ல சீடர்களாக இருந்தால் போய் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த போட்டி, பொறாமை, இந்த எல்லா குருமடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு அநாகரிகமான அசிங்கமான செயல் இது. அப்படி என்ன சந்திரகோசம் மட்டும் போய் பார்க்கணுங்கிறாரு இவரு. நம்ம 25 நாளா வராம இருந்தா தேடியே வரல இவரு. இப்ப இவரை மட்டும் போய் பார்க்கணும்னு போறாரு. அப்படி என்ன அவன் பெரிய உயர்ந்தவன், அவன் 1ஆம் நம்பர் பொறுக்கி. இவர் சரி என்னத்தையோ கூப்பிடுறாரு, நம்ம போயிட்டு வந்துருவான். சரி, ஆனா அவர் முன்னாடி அங்கிட்டு தானே பேசுவோம், தனியாகத்தானே பேசிக்கொள்ளும். வேற என்ன இருக்கு? நம்ம ஒன்றை தொட்டு நம்ம பகவானிடம் நடந்த செயல்களை கூட நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். ஒரு முறை அது துரதிருஷ்டவசமான ஞானம் இல்லாத, விவேகம் இல்லாத, அஞ்ஞானத்திலே அந்த பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் தான். அவர்கள் எல்லாம் என்னுடைய உயிருக்கு உயிரானவர்கள் தான். பகவானுடைய சீடர்களை நேசிப்பதிலே முதலிலே யாரையாவது எடுத்துக்கொண்டீர்களா? என்னை தவிர எனக்கு தெரியும், என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியும். பகவானுடைய பிள்ளைகளை நான் ஒரு முறை இன்னும் கூட இந்த நிமிடம் வரை பகவானுடைய பிள்ளைகளை எல்லாம் பகவானாகத்தான் நான் நினைக்கிறேன். நம்மளால ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுகளை பார்த்தா போதும், அதுகள்ட்ட உட்காந்து பேசினா போதும்னு நினைக்கக்கூடியவர் நான். ஆனால் அவர்களிடம் அஞ்ஞானம் இருந்தது, போட்டி இருந்தது, பொறாமை இருந்தது, எல்லாம் இருந்தது. அதனால எப்படி ஞானம் வளரும்? ஞானம் எப்படி வளரும்? ஒரு முறை பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரைக்கு வண்டியில கார் எடுங்கடா போவோம்னு சொல்றாரு. ஓயாம மதுரை வர்றாரு. அவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன வண்டியை எடுத்து போக வர டயர்டாயிருது அப்படி. அப்ப சாமி வண்டியை எடுக்க போகலாம் மதுரைக்கு. உடனே அங்க இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே சாமி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒருத்தரை காணோம், எல்லாம் அப்படியே நகர்ந்து போயிட்டாங்க. இப்ப வண்டி எடுக்க ஆள். ஏனென்று கேட்டால், ஏன் மதுரைக்கு ஓயாம போறீங்க? சும்மா இங்கே இருக்க வேண்டியதானே, எங்களையும் வேற ஏன் எடுத்துக்கிட்டு போறீங்க? அவங்க குருவுக்கு மேல வந்துடுறது.
அவங்க குருவுக்கு மேலே தங்களுடைய கற்பனையில குரு நம்ம சொன்னா கேட்பாரு, நம்ம சொல்லுவான், நம்ம திட்டுவான், நம்ம பேசுவான் அப்படின்னு சொல்றது. சாப்பிட்றத கூட சாமி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதை ஒரு பகவானை ஆரம்ப கட்டத்திலே பகவானிடம் ராஜேஸ்வரி என்ற ஒரு வைத்தியருடைய பொண்ணு, நாராயணசுவாமியினுடைய பொண்ணு ஒன்று இருந்தது. நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை. பகவானுக்கு அப்படி ஒரு பிள்ளை கிடைத்தது. போனோம்னா சார் எல்லாரும் வெளியே இருங்க, அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க யார் உள்ள போங்க அப்படி. உடனே இவர் மாறிமா நான் அப்புறம் சாப்பிட்றேனே, இது நடந்தது நேரடியாக சொல்லுகிறது. நான் அப்புறம் சாப்பிட்றேன் மாறிமா, இப்போ நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமேல் பேசுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு இருங்க, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் நினைப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானே இந்த அதட்டது இந்த பொண்ணு ஒரு வேலை பிள்ளையா இருக்கும், அது அவர் ரொம்ப உரிமை கொடுத்துருப்பாருன்னு. அவர் சப்பாத்தி ஒரு 4-5 சப்பாத்தியை எடுத்து கொடுத்துருச்சு. சாரி எடுத்து கொடுத்துட்டு வச்சுட்டு பக்கத்திலே நிற்கிது, யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எங்களையெல்லாம் என்ன சொல்றாரு, அட இந்த மாரியம்மா கொஞ்சம் கோவக்கார பிள்ளடா, போய் அங்கே உட்காருங்கடா நீங்க. அங்கிட்டு போயிட்டோம். அது சாப்பிட்ட உடனே எடுத்துக்கொண்டு போனோம், தடையில்லை. போகும்போது என்ன சொல்லிச்சு தெரியுங்களா, சாமி நீங்க எல்லாரும் சாப்பிட்ட போங்க. அவர் சாப்பிட்டார். குணம் எப்படி இருக்குதுன்னா, சாப்பிட மட்டும்தான் எனக்கு அதுக்கு அதிகாரம், இவங்களை தடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. போங்க எல்லாரும் போங்க, இனி உங்களுடைய பாடு. அது இங்க அப்படி கிடையாது. பகவானுடைய முழு வாழ்க்கையும் நான் தான் நிர்ணயிக்க வேண்டும். பகவான் எப்படி நடக்கணும், எங்க போகணும், தேவையில்லாம சாமியை இல்லை என்று சொல்ல முடியுமா? தேவையில்லாம சாமியை கார்ல எத்தனை இடத்துக்கு கூட்டிட்டு போறது? மதுரைக்கு வந்தா இங்க இருக்கிறாங்க, இவங்க திருப்பரன்றதுக்கு கூட்டி போயிடுறது. சாமி திருப்பரன்றே கேட்டிருக்க மாட்டாரு. சாமி என்னடா ஏன்னு கேட்டா, அவர் கார்ல உட்காந்துருக்கிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் விடுவோமே, நம்ம சந்துக்குள்ள போனா நமக்கு நல்லது, நம்ம வீட்டை பார்த்தா நமக்கு நல்லது. இப்படி ஒவ்வொருத்தரும் சர்க்குரு நகருக்கு உள்ள போகாதனால அவர் சர்க்குரு நகருக்குள்ள கூட்டித்தான் வருவாங்க. சரி இந்த பக்கம் போகாதனால அமாவாசை இருந்தாலும் வடுகுப்பட்டிக்குள்ள விடுவாங்க. அங்க பீட்டர் சாமி இருந்தாருன்னா பஞ்சம்பட்டிக்குள்ள. நான் சொல்ல என்னையான ஆனால் சாமி அவர் நல்லா அசந்து தூங்குவார் கண்ணாடியில். ஆனால் தூங்குகிறார் என்று எல்லாரும் நினைத்தார். அவருக்கு தெரியும் என்ன நடக்குது, எங்க போறாங்க, என்ன அவனுடைய ஆசை. பிள்ளை ஆசைப்படுறான், இங்கேயே கிடக்கிறான், இங்கேயே பார்க்கிறான். நானே சதாசரவன், தாய் தந்தை எல்லாம் நான் தான் நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு ஆசை, அவன் ஊருக்குள்ள போகணும், இந்த வண்டி போகட்டுமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நாம் செய்தது சரியா? அது நான் அவர் போனா தான் எனக்கு அந்த அருள் கிடைக்குமா? அவரை போன கடைசியில் என்ன சொல்லிக்கிறேன், சாமி வடுகுவட்டி வந்தாரு, சாமி நாமக்கல் வந்தாரு, சாமி கரூர் வந்தாரு, சாமி மதுரை வந்தாரு, இப்படி சொல்லிக்கிறதுல பெருமைகள் என்ன இருக்கு? அதுதான் அஞ்ஞானங்கள் அழிக்கப்பட வேண்டியதாக கட்டாயம் இருக்கிறது. அதுல மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையிலையுமே மூடத்தனமாக பழக்க வழக்கங்களை, தலையில தேங்காய் உடைச்சா இப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிற மாட்டீங்க. உயிர் பலி கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இப்ப நம்ம அதையெல்லாம் நாம நேரடியாக செய்வது கிடையாது. அதிலே ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்ல நாங்கள் இப்ப 2 கெடா வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வெட்டுறதுக்கு தான் ரெடியா இருக்கிறோம், நீங்க வேற உயிர் பலி கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கொல்லானை புலால் மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும். நம்ம சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதையும் வம்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டவனுக்கு எல்லாம் ஒன்றுதான். ராமபிரான் கறி சாப்பிட்டு இருக்கிறான், கிருஷ்ண பகவான் கறி சாப்பிட்டு இருக்கிறார், நபிகள் நாயகம் கறி சாப்பிட்டு இருக்காரு, இயேசு கிறிஸ்து கறி சாப்பிட்டு, புத்த பெருமான் கடைசியில கறி சாப்பிட்டு தான் செத்தார். இது ஒண்ணு போதும் எங்களுக்கு. இனிமேல் எல்லாருமே கறி சாப்பிடுவோம், எல்லாருமே இனிமேல் நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். இல்ல இது எதுக்காக கேட்டீங்கன்னா, அதுவெல்லாம் அதைத்தான் சொல்லுகிறேன். அது பூமிக்கும் ஆகாயத்திற்கும் எரிகின்ற நெருப்பு. மேலே ரமண மகரிஷி அவர் பிராமின், அவர் இப்ப சாப்பிடுறது இல்ல, பழக்க வழக்கம் இல்ல, அதனால அவர் சாப்பிடல. ஆனா கீழே சேஷாத்திரி மகரிஷி ஜீவன் பிராமின், அவர் பிராமணாக இருந்தாலும் கூட இவ்வளவு எலும்ப தட்டுல போட்டு திம்பார் சேஷாத்திரி மகரிஷி. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் ஞானம் தான் இருந்தது, இங்கேயும் ஞானம் தான் இருந்தது. நாம் புரிந்து கொள்வதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக அவர்களுடைய நாடகங்களை நாம சுமந்துக்கிட்டு, அவர் இப்படி செஞ்சாருன்னா, சாமி கோயில போட்டாருன்னு ஒரு 20 பேர் கோயில போட்டாங்க. சாமி கோயில போடுறாருன்னு அவரே கோயில போடுறாரு, நாங்களும் கோயில போடுறோம், இவங்களும் பையில எல்லாம் கோயில வச்சுக்கிறது. அதுல சாமி என்ன செஞ்சாரு தெரியுங்களா? உங்களை கூட அவர் பாதி எடுத்துக்கிடுவாரு. அந்த போடுறவனை பார்த்து, இங்க வாடா கொஞ்சம் நீ போடு, நாசமா போ. என்ன நீ தான் சொல்ற? சாமி எப்படி நடந்து கொள்ளுகிறார்,
சாமி எப்படி எதை விரும்புகிறார், சாமி எப்படி ஞானியாக இருக்கிறார், சாமி எப்படி இவ்வளவு சக்திகளை பெற்றார், சாமியை நாம வந்து வணங்குகிறோமே, இவர்களிடம் எப்படி இந்த அற்புதமான இந்த கடவுளுடைய பேரானந்தத்தை பார்க்க முடிகிறது, எப்படி எனக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறது, இதையெல்லாம் ஆராய்ச்சி நான் செய்யல. போயல கறி சிக்கனு மட்டன் அவர் சாப்பிட்டாரு நானும் சாப்பிடுறேன், அவர் செய்தாரு நானும் செய்கிறேன், எல்லாம் அப்படி அதுல அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அஞ்ஞானங்களை துறப்பதற்கு கூட விவேகியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்து இப்போ நம்ம ரெண்டு சொல்லிட்டோம், விவேகியாக இருந்து கொள்ளுங்கள். முதல்ல அஞ்ஞானம் என்பது எல்லா மட்டத்திலும் இருக்கிறது, ஆன்மீகத்தில் உலகத்திலே உலக வாழ்க்கையிலும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கு. நீங்க ஆன்மீகத்துல இல்லைன்னு சொல்லலாம், ஆன்மீகத்துல தான் நிறைய அஞ்ஞானம் ஆன்மீகத்திலே தான் இருக்கிறது. ஒண்ணா ஒரு சன்னியாசிக்கு நான் சொல்லிட்டேன், ஒரு சன்னியாசிக்கு ஞானம் சொந்தம் இல்லை, ஒரு பரதேசிக்கு ஞானம் சொந்தம் இல்லை. நல்ல முறையிலே உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் 24 மணி நேரம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் சமாஜமாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணனுடைய மடமாக இருக்கட்டும், விவேகானந்தனுடைய மடமாக, அம்மையார் மகாஸ்ரீ சாரதா தேவியாருடைய விடமாக இருக்கட்டும், இன்னும் யோகி சுரத்குமார், ரமண மகரிஷி, எல்லா மடங்களிலுமே இந்த தியானம் சொல்லப்படுகிறது, சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள். ஆனால் ஞானியர்கள் வெளிவருகிறார்களா வெளிவரவில்லையா என்ற சந்தேகம், ஆனால் ஒரு நிலை பக்குவப்படுகிறார்கள், அதுல மாற்றமில்லை, அது 100%. ஆனால் இந்த பிரம்மஞானியாக உருவாகிறார்களா என்றால் எங்கேயோ கடைசியிலே தட்டி நின்று கொள்ளுகிறது, அது எங்கேயோ போய் ஒரு பிரேக் ஆகுது. அந்த பிரேக் எதுக்காக ஆகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பயணத்தை தொடங்கும் போது ஒரு வேற வழி இல்லை, கதையில சொல்லித்தான் ஆகணும். ஒரு சாமியார் அவர் எல்லாத்தையும் திறந்த ஞானி, எல்லாத்தையும் துறந்துட்டு வந்து உட்கார்ந்துட்டார் துறவி. ஞானி என்று சொல்ல முடியாது, துறந்தவனெல்லாம் ஞானி இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாடி வளர்த்துக்கிட்டு பச்சை வேஷ்டி கட்டிக்கிட்டு இல்லைன்னா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு நான் இப்போ நாளைக்கே நம்மளுடைய கோலத்தை மாற்றிக்கிட்டு தலையில் ஒரு தலப்பா கட்டிட்டா நம்ம ஞானின்னு எல்லாம் அதில் நிறைய பேர் நம்பி வருவாங்க. அது அந்த உருவத்தை பார்த்து வரக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் துறவு என்பது எப்படி இருக்க வேண்டும், துறவு என்பது எது நேர்த்தியான துறவு, எதை துறந்த பிறகு எப்போது உனக்கு ஞானம் உடனே சித்திக்கிறதோ அந்த துறவு தான் சரியான துறவு. அது வரைக்கும் நான் அதை விட்டுட்டேன், அதை விட்டதுனால உனக்கு என்ன கிடைச்சது? நான் கறி சாப்பிட்றதுல என்ன கிடைச்சது? அதனாலதான் நான் இப்ப சொன்னேன், 12 வருஷம் பால்மரம் மாறாமல் இருந்து 70 வயது வரை கெட்டவனாக அலையக்கூடிய இந்த தேகத்தை வைத்துக் கொண்டு என்ன தெரியுங்களா, எப்படி ஒரு அரசன் இருந்தான். அந்த கதைக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லிடுறேன். ஒரு அரசன் இருந்தான், தவம் செய்து நிறைய, அதாவது புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும், ஞானியாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். போய் அந்த காட்டில் போய் உட்கார்ந்து 12 வருஷம் தவம் பண்றான். தவம் செய்தவுடன் நிறைய அவனுக்கு சித்தி கிடைக்கிறது. எவன் தன் மனதை அடக்க கற்றுக்கொள்ளுகிறானோ, எவன் தன் மனதை கையாள தெரிகிறதோ, எவனுக்கு தன் மனதை கையாள தெரிகிறதோ அவனுக்கு தான் பிறருடைய மனதை கையாள தெரியும். இது ரொம்ப சிம்பிளானது. அவன் தான் ஞானி. என் மனசை என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நான் உன் மனசை ஹேண்டில் பண்ண முடியும், அவர் மனசை ஹேண்டில் பண்ண முடியும். என் மனசையே என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னா நான் யார் மனதையும் ஹேண்டில் பண்ண முடியாது. சாமி அவருடைய மனதை அங்கே அழைத்து வைத்திருந்தார், அங்கே கிடையாது மனம். அதனால எல்லாருடைய மனதையும் அறியக்கூடிய அங்கே வல்லமை இருக்குது. இங்கே என் மனசையே ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் அப்புறம் எப்படி உன்னைய கண்ட்ரோல் பண்ண முடியும்? உன்னைய எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும்? உன் மனதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆனால் நான் என் மனதை கையாளக்கூடிய பக்குவம் எனக்கு தெரிந்து விட்டால் எல்லாம் தெரிந்து. இது ரொம்ப சிம்பிளான மேடம். 12 வருஷம் போய் இருந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா மகாசக்தி அஷ்டமாசக்திகள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஊருக்குள்ள வந்துட்டு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் பார்த்தார். என்னப்பா 12 வருஷம் ஆச்சு போய் நான் 12 வருட காலம் கடுமையான தவம் செஞ்சது. ஆமா, எங்க செஞ்சேன்னு இந்த யானைப்பாகன் ஒருவன் அந்த வழியாக யானையை ஓட்டி கொண்டு உடனே உன்னுடைய தவத்தை, உன்னுடைய பலனை நாங்க எப்படி நீ நல்ல எவ்வளவு சக்தி வந்துருச்சு, அவனுக்கு எல்லா சக்தி வந்துருச்சு. பாருங்க நான் செய்யறேன் பாருங்க, இந்த யானையை செத்துப்போன்னு சொல்லுவேன், சேர்த்து கீழே விழுந்துடும். உடனே இந்த யானை இறந்து போக கிடவன் சொல்லிட்டு கீழே விழுந்துருச்சு யானை. எல்லாரும் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அதிசயப்பட்டார்கள். புத்திசாலியும் ஒருத்தர் இருந்தாங்க. உடனே திரும்ப என்ன சொன்னா, இப்ப நான் உயிர் வர சொன்னா உயிர் உயிரும். சரி, யானை உயிரோடு வா அப்படின்னு சொன்னா உயிரோட வந்துருச்சு. சரி,
போயிட்டாங்க. இப்போ இந்த புத்திசாலி கேட்டான், 12 வருஷமா இப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டியாங்க? இல்லை, அது நிறைய விஷயம் எனக்கு கற்றுக்கிட்டேன். ரைட், இந்த யானை செத்ததுனாலையும் பொழைச்சதுனாலையும் உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டேன். யானை செத்து போச்சு, திரும்ப உயிராக வந்துச்சு, உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க. அவன் யோசிச்சான், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனால் யானை சாகுது, பொழைக்கல. யானை இறந்தது, பிழைத்தது. என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது, மாற்ற முடிகிறது, எல்லாம் செய்ய முடியும். ஆனால் நீ என்ன, உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டான். அப்போதுதான் அவன் யோசித்தான், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, நான் ஆனால் இந்த உலகத்தில் ஏதோ காரியங்களை செய்கிறேன். அஷ்டமா சித்திகளுக்கு ஆசைப்பட்டு கொண்டு இந்த அதை செய்யணும், இதை செய்யணும், நானும் 2 பேருக்கு குறி சொல்லணும், நானும் 2 பேருக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்கணும், நானும் 2 பேருக்கு காலில் விழுந்தா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தலையில் அடித்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் அஞ்ஞானத்தில் போய் சென்று சித்திகளை கூட தன்னுடைய மலஜலம் போல தன்னுடைய மலத்தை எப்படி கழிப்பான். வரவன் நீ நல்ல நிறைய நீ நல்ல யோகத்தில் நீ இந்த ஞான யோகத்தில் இருக்கும்போது இயல்பு நிலைக்கு திரும்பும் போது, பற்றுகளை துறக்கும் போது, அகங்காரத்தை அழிக்கும் போது உனக்கு நிச்சயமாக எல்லா சக்திகளும் கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் அந்த சக்திகளை துச்சமென மலமென ஒதுக்கி தள்ளக்கூடிய பக்குவம் இருக்கக்கூடியவனாக இருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டியது என்ன? நான் என்னை அறிய வேண்டும். நான் என்னை அறிஞ்சிட்டு நான் முக்தி அடைஞ்சு போயிட்டே இருக்கணும். ஒண்ணுமில்லை, நான் ஆன்மான்ற ஒரு சிந்தனைக்கு வரணும். அதுதான் இங்கே வேண்டியது. ஒரு துறவி இருந்தார். அந்த துறவி என்ன செய்தாரு, தன்னுடைய காலையில குளிச்சுட்டு கோவணத்தெல்லாம் கொடியில காய போட்டு போயிடுவார். வெளியில போயிட்டு பிச்சை எடுக்க போயிடுவார். வந்து பார்த்தா எலி கடிச்சிருக்கு கோவணத்தெல்லாம். இவருக்கு என்ன கோவணம் இல்லை, இனிமேல் வெளியில போய் தான் துணிமணி வாங்கணும். துறவு சன்னியாசி. சரின்னு ஊருக்குள்ள போய் அம்மா பழைய துணிகள் இருந்தா ஏதாவது கொடுங்க. சரி, திரும்ப இவர் கொண்டு வந்து எல்லாம் துவைச்சு காய போட்டு எல்லாம் காய போடுவார். இந்த எலி தொந்தரவு பெரிய தொந்தரவு, துணிகளை பூரா கடிச்சிருச்சு, கட்டிக்கிற துணியை கூட கடிச்சிருச்சு. என்ன செய்யறாரு, ஏன் எந்த நிலையில் போனாலும் பின்னாடி பின்னாடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சாமிகிட்ட தான் போனோம். சாமிகிட்ட போன பிறகு பல அசிங்கங்களை எடுத்துக்கொண்டவர்கள், துறக்க முடியாமல் இருப்பவர்கள், நிறைய பொய் பிராடு பித்தலாட்டத்தை சேர்த்துக்கிட்டவங்களை கூட நம்ம பார்க்கலாம். சாமிகிட்ட போனதுக்கு அப்புறம் போனப்ப நல்லா இருந்தாங்க. இப்போ பார்த்தா 20 வருஷம் கழிச்சு பார்த்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயங்களிலுமே தன்னை தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி அப்ப சாமிகிட்ட பவர் இல்லையா? இல்லை, அதுதான் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரம்மஞானியை அடைந்தாலும் கூட தன்னுடைய விவேகம் இல்லை என்றால் எல்லாம் வீணாகி போயிடும். விவேகியாக இல்லை என்றால் எல்லாம் போயிடும், ஒண்ணுமே கிடைக்காது. கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இந்த காலத்தை கடத்திடுவோம். இது உண்மை. அது அடுத்தடுத்து நமக்கு என்ன வேணும் லட்சியம். நான் ஏற்கனவே சாந்தோக்கிய உபநிஷத்தை பத்தி பேசியிருக்கிறேன். சரி, இப்போ எலி கடிச்சிருச்சு. எலி கடிச்ச உடனே இவர் என்ன செஞ்சாரு, சுருக்கமாக சொல்லிவிடுறீங்க. எலி கடிச்ச உடனே என்ன செஞ்சாரு, போய் ஊருக்குள்ள போய் எலி கடிக்குது, இந்த மாதிரி எனக்கு துணி கொடுங்க கொடுத்தாங்க. நிறைய அப்புறம் வேஷ்டியை கடிக்குது, அதை கடிக்குது, இதே சொன்னோம். அந்த ஊரில் ஒருத்தர் சொன்னேன், ஐயோ பார்க்கறதுக்கு ரொம்ப சாமியாரமாக இருக்கு, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஓயாமல் எலி கடிக்குது. நாங்களே 4 குடும்பம் தான் இந்த ஊரில் இருக்கிறோம். எலி கடிக்குதுன்னு கொண்டுட்டு வந்து எங்கிட்ட இருக்கிற துணியை பூரா நீ வாங்கிட்டு போயிட்டேன்னு நாங்கள் என்ன முன்னைய மாதிரி கோமணத்தோட அலையிறது? ஒரு பூனை வளர்க்க தெரியாதா உனக்கு? ஒரு பூனையை வளர்த்தேன்னா எலியை சரி பண்ணிட்டு போகுது. ஓ, நல்ல அறிவு தான், ஒரு பூனையை வளர்க்கலாமே அப்படின்னு. பூனையை வளர்த்தா எலியை வராது அப்படின்னு சொல்லி ஒரு பூனையை கொண்டுட்டு வந்து வச்சான். அந்த பூனை பார்த்தீங்கன்னா எலியை வரவிடலை, சூப்பராக எலி வரலை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெய்லி அந்த பூனைக்கு பால் ஊற்ற வேண்டிய வேலை இருக்குது. இப்போ பால் ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன். பால் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள பசுமாட்டில் போய் இவருக்கு எவ்வளோ ஓசியாக தெரியும். ஓசியாக போய் பால் கேட்டால் தர்றதில்லை. பிச்சை எடுத்தால் அந்த காசை கொண்டுட்டு போய் பால் வாங்குறதுக்கு முடியலை. என்ன செஞ்சான் அந்த பசுமாட்டுக்காரங்க, இந்த ஓன் தொந்தரவு பொறுக்க முடியலையா, என்னத்தையோ கொஞ்சம் பிச்சை எடுத்து காசை கொண்டு வர, நான் ஒரு பசுமாடு வாங்கி தரேன், அதை கட்டிக்கிட்டேன்னா நீ பாட்டுக்கு பாலை கறந்து அந்த பூனைக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். சரி, இவர் அங்கங்கெல்லாம் போய் பிச்சை எடுத்து ஒரு பசுமாட்டை வாங்கிட்டு வந்து கட்டி இந்த பூனைக்கு ஊற்ற ஆரம்பிச்சாரு. அப்புறம் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பசுமாடு பட்னியா கிடைக்கான்னு வைக்க வேணும். இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படித்தான். அப்புறம் வைக்கலுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊருக்கு போனார் வைக்கலை வாங்குறதுக்காக.
அங்கே என்ன செஞ்சாங்க, ஏன்டாயா வைக்கலாம் இங்கே கொண்டு போக முடியாது, கொஞ்சோண்டு இடம் தர்றோம், நீயே நெல்லை விதைச்சு அதை உனக்கும் சாப்பாட்டுக்கு எடுத்துக்க, இங்கே வைக்கலையை எடுத்துக்க. இப்போ தன்னிடம் நிறைய வேலைக்காரங்க வேலை பார்க்குறான், நிறைய விவசாயம் சம்சாரியா இருக்காங்க. போனது சன்னியாசம், வந்தது சம்சாரி. எப்படி வந்தது? ஒன்று இருக்க ஒன்று இருக்க ஒன்று இருக்க ஒன்று இருக்க. இதை எதை எவன் எப்படி எந்த இடத்திலே துறந்து விட வேண்டுமோ, எந்த இடத்திலே நிறுத்திவிட வேண்டுமோ, எந்த இடத்திலே எல்லாம் பொய் என்று நான் தீர்மானிக்க வேண்டுமோ அந்த இடத்திலே தீர்மானிக்க தவறியவர்கள். வேண்டாம் வேண்டாம், எனக்கு என்ன கோமணத்தை எழுதி அடிச்சான்னா எடுத்துட்டு போகுது. அப்போ எங்கே ஆரம்பிச்சது, எங்கே தொட்டது, எங்கே விட்டது, விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடங்குகிற வாழ்க்கை இந்த மனிதர்களிடம் இருக்கிறது. எப்படி விவேகியாக இவர்களை நாம் பார்க்க முடியும்? இன்னைக்கு வரைக்கும் கேட்டா அதைதான், வேற வழி என்ன சார், எலிக்கதை தான், எலி வேற வழியில் பூனையை வளர்த்தாச்சுல சார், வேற என்ன செய்யறது, பால் வாங்கித்தானே ஆகணும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக எனக்காக ஒன்றும் இல்லை, பூனைக்காகத்தான் நான் மாடு வாங்குறேன், அப்புறம் எனக்காக இல்லை மாட்டுக்காகத்தான் வைக்க வாங்கினேன், மாடு அப்புறம் வைக்கலுக்காகத்தான் சார் இடம் வாங்கினேன், இடத்துக்காகத்தான் சார் ஆளுகளை வச்சிருக்கேன், வேலை வச்சிருக்கேன். இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த கதை தான் எல்லாரிடமும் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. இப்போது பாருங்கள், ஞானம் யாருக்கு என்ற தலைப்புக்கு வருகிறேன். ஞானம் யாருக்காக? நிச்சயமாக நான் பற்றுகளை துறந்தேன் என்று பாவனை செய்பவனுக்காக கிடையாது, நல்ல குருவை அடைந்தவனுக்காக கிடையாது, குருவின் பின்னாடி நடந்து கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றவனுக்கு அவனுக்கும் கிடையாது. யாருக்கு எல்லா சாதனங்களையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுபவனுக்கு இருக்கிறதா? கிடையாது. பிரணயாமம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் தினசரி வாசியோகம் செய்கிறேன், கிடையாது, எதுவும் கிடையாது. முதலிலே நீ விவேகியாக இருக்க வேண்டும். அங்கே புள்ளி வைத்து விடுகிறது சாஸ்திரங்கள் எல்லாம். முதலிலே நீ அறிவுள்ளவனாக இருந்தால் தான், அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய திட்டமுள்ளவனாக இருந்தால் தான் நிச்சயமாக ஞானம். அஞ்ஞானத்தை எல்லாம் சுமந்து கொண்டு நீ என்ன பயிற்சி செய்தாலும் சரி, ஒரு காலத்திலும் ஒன்று நடக்காது. அஞ்ஞானத்தை எல்லாம் என் கைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானத்தை பூரா பக்தி கூட எப்படி செய்வது என்று தெரியாது. ஆனால் நான் கேட்பது ஞானமாக இருக்கிறது. எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் ஞானம்? கிடைக்காது. நாம் ஒரே வழியிலே சிந்திக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு வழியில தான் போறதுக்கு நமக்கு தெரியும். காசு, பணம், புகழ், மனம், இல்லறம், வாழ்க்கை, இதுதான் நமக்கு தெரியுமே ஒழிய இன்னொரு புறம் நாம் திருப்புவதற்கான சக்தி, நம்மளுடைய மனதை திருப்புவதற்கான ஆற்றல் கிடையாது, நம்மகிட்ட கிடையாது. அப்படி திருப்பக்கூடிய சக்தி உள்ளவர்கள் எல்லாம் வேறு மாதிரி போய்விடுகிறாங்க. சரி, இப்போ திருப்பணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 4 வகையான முயற்சிகளை சொல்லுகிறது இந்த சாஸ்திரங்கள் எல்லாம். முதலிலே சொல்லிட்டோம், அடிக்கடி சொல்லுகிறோம், இந்த உலகத்திலே நிலையாமையை பற்றி யோசிக்க வேண்டும். எதுவும் நிலையானது கிடையாது, எல்லாம் அழியக்கூடியது. ஜகத் சத்தியம். இந்த பிரம்மே, இந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியமாக இருக்கிறது. இந்த பிரம்மம் மட்டும்தான், இந்த பிரம்மம் மட்டும்தான், பிரம்மம் தான் சத்தியம். இந்த ஜகத் என்பது பாருங்க, தவற சொல்ல, இந்த ஜகத் என்பது மாயையாக இருக்கிறது, மித்யாவாக இருக்கிறது. பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், பிரம்மம் மட்டும்தான் எப்போதும் இருக்கக்கூடியது. இது எல்லாம் வந்துட்டு போறது. இந்த உடம்பு, காசு, பணம், புகழ் அத்தனையும் நிலையாமை. இந்த நிலையாமையை எவன் ஒருவன் சரியாக புரிந்து கொள்கிறானோ அவன்தான் இந்த ஞான வித்தைக்கு அதிபதியாகிறான். எவன் இந்த உலகிலே நித்திய வஸ்துக்கும் அனித்திய வஸ்துக்கும் வேறுபாடை அறிந்திருக்கிறானோ அவன் தான் இந்த ஞான வித்தைக்கு சரியானவனாக இருக்கிறான். நீ இந்த நித்திய அனித்திய விஸ்துகளினுடைய வித்தியாசம் அறியாமல் நீ அதற்குள்ளே நான் ஞானத்தை தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுவது ஒன்றும் அறியாமல் நீ சும்மா சொல்றேன். சரி, நித்திய அனித்திய வஸ்துகளின் வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும். இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு நான் பிறந்ததுல இருந்தே தெரியும். நான் 5 வயசுலேயே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு செத்தா நாளைக்கு வாழ்றான்றதை பேசுறதுக்கு நான் 5 வயசுலேயே ஆரம்பிச்சேன். ஆனால் இன்று வரைக்கும் நான் இந்த நிலையாமை, ஆனால் அதைத்தான் தேடுறேன். நிலையாத பொருள்களைத்தான் தேடுகின்றேன், நிலையாத வஸ்துக்களைத்தான் தேடுகின்றேன், நிலையாத உறவுகளுக்காகத்தான் நான் பாடுபடுகின்றேன், நிலையாத செல்வங்களுக்காகத்தான் நான் என்னுடைய விடுதலையும் உயிரையும் வருத்துகின்றேன். காரணம், ஆனால் என்னைக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு இதெல்லாம் நிலைக்காது. நிலையான பொருள் ஒன்று இருக்கிறது. ஆன்மா என்று சொல்லுகிறார்கள், பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள், சிவம் என்று சொல்லுகிறார்களே, அந்த பொருளுக்கான அர்த்தம் அது எது என்பதை தேட தெரியும். அந்த நிலையானதை தேட நான் எத்தனித்திருக்கிறேனா இல்லை எண்ணம் கொண்டிருக்கிறேனா என்று கேட்டால் நிச்சயமாக அங்கே இங்கே தவறி போயிருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு நான் சாமி பின்னாடி நல்ல சீடனாக இருந்திருந்திருப்பேன், நல்ல மாணவனாக இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நானும் ஏதோ ஒரு மூலையிலே சாந்தமாக பேரானந்தத்தோடு அமைதியாக அமர்ந்திருந்திருக்கலாம். ஆனால் எங்கோ ஒரு இடத்திலே தவறு.
சரி, நித்திய அனித்திய வஸ்துக்களினுடைய வித்தியாசம் தெரிகிறது, எனக்கு நிலையாமை தெரிந்திருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக என்ன தெரிய வேண்டும்? ஞான செல்வங்களாக இருக்கக்கூடியது. பாருங்க, இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த சமம் தமம் உபரதி திதிஷை சிரத்தை சமாதானம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பாருங்க, புலநடக்கம், இந்த புலநடக்கம் கை அந்த இந்திரியங்களுடைய புலநடக்கம் என்பதிலே கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம், புலனை அடக்குவதுக்கு அதுக்கு சொல்லிட்டு புலன்களை எல்லாம் கண்ண காதையெல்லாம் மூடிட்டு இருக்கணும்னு சொல்லல. அதை நல்ல திசையிலே திருப்ப கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல நல்ல திசையில திருப்புங்க. எம்பெருமானை இந்த காதுகளிலே திருவாசகம் கேட்கலாம், தேவாரத்தை கேட்கலாம், எல்லா எம்பெருமானுடைய பாடலை கேட்கலாம், இல்லை நல்லோர் மொழி கேட்கலாம், நல்லோர் வாய்மொழி கேட்கலாம், நல்ல நீதிமொழிகளை கேட்கலாம், பைபிளை படிக்கலாம், இல்லைன்னா நிறைய விஷயங்களை இருக்கலாம். தன்னுடைய வேலை, அதாவது தன்னுடைய பிறருக்காக உபகாரம் செய்யக்கூடிய இந்த குடும்ப கடமைகளை தவிர்த்து மற்ற நேரங்களிலே நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம், இந்த காதலையும் கண்ணிலையும் வாயிலையும் மூக்கிலையும். ஆனால் நாம அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம காலத்துல இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியதுல யாருமே செல்போன் இல்லாதவங்க கிடையாது. சாமி வேணுமா செல்போன் வேணுமான்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் நான் முடிவு செய்வேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாமி உனக்கு சாமி இறைவன் வேண்டுமா செல்போன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் யோசிப்போம் சாமி. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வாழ்க்கையோடு அப்படி பிடித்திருக்கிறது இந்த பொருள்கள் எல்லாம். இந்த பொருள்கள் எல்லாம் நம்மை பிடித்திருக்கு, நாம் அதற்கு அடிமையாகி போய்விட்டோம். இனிமேல் அதில் விடுதலை என்பது ரொம்ப கஷ்டம். விடுதலை என்பது கஷ்டம். சாமிகிட்ட இருந்த பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை தவளைன்னு சொல்லுவோம். ஏன்னா செல்போன் அடிச்சிச்சுன்னா தவளை கத்துதுரா அப்படின்னு சொல்லுவோம். தவளை கத்துதுரா சாமி. தவளை எதனால கெடும்? வாயால கெடும். இந்த செல்போன் மணி அடிக்க நமக்கு அங்கே மணி வேற எதுக்கு அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஓயாமல் நம்ம வாழ்க்கையில் செல்போன் 24 மணி நேரம் அடிக்குதுன்னா வேற மணி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு அர்த்தம். இது என்னன்னா அவர் சொன்னது தவளை. சாமியோட போகும்போது கூட செல்போன் அமர்த்தாதவங்களை நான் பார்த்துருக்கேன். சாமியோட போகும்போது சாமி முன் சீட்டில் உட்காந்துருப்பாரு, பின் சீட்டில் பேசினவங்களை பார்த்துருக்கேன். அப்போ நாம் குருவை எவ்வளவு தூரம் அப்படி நாம் நினைத்திருக்கிறோம் என்று பாருங்க. எவ்வளவு தூரம் நாம் அவரை குருவாக நினைச்சிருக்கிறோம். இப்போ இந்த 4 வகையான சாதனங்கள் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள், ஞான செல்வங்களாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த புலனடக்கம், அகங்காரத்தை நீக்குவது, இல்லை நாம் ஒழுக்கமாக இருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் இந்த சமம் தமம் என்று சொல்லக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை ஒழுக்கமாக நல்லவர்களாக வாழ்வதற்கான வழிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இது இருந்தால் தான் ஞானத்துக்கு போக முடியும். இந்த 4 வகையான சாதனங்களிலே கடைசியாக ஒன்று எல்லாம் சரி, குருவை அடைஞ்சாச்சு. இப்போ நல்லா முதல்ல சொன்னது மாதிரி விவேகியாக மாறிட்டேன். நான் இன்னையிலிருந்து அஞ்ஞானமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. சரி, பிரம்மஞானியை அடைந்திருக்கிறேன், நான் எம்பெருமானை அடைந்திருக்கிறேன். அவர் வழியிலே பின்னாடி நடக்கிறதா தான் நான் சொன்னேன். அவர் பின்னாடி நடக்கிறதுனால நான் அவர் பின்னாடியே நடந்தேன். நான் அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் நடந்தேன்னு சொன்னேன். நடந்து என்ன செஞ்சேன்? 28 கிலோமீட்டர் நடந்து என்ன செஞ்சேன்? கால் வலி வந்தது தான் மிச்சம். இல்லை, நானும் தான் சொல்றேன். என்ன நடந்து நான் அவர் பின்னாடியே நடப்பவங்க, அவர் பின்னாடியே போவங்க, அவர் சொல்றார் சாப்பிடுவாங்க. அவர் இப்ப யானை செத்த கதையை சொன்னேன் பார்த்தீங்களா? யானை செத்து புலஞ்சதுல உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லி, நான் அவர் பின்னாடியே நடந்ததனால் உனக்கு என்ன கிடைத்தது? ஆனால் அவர் சொன்னபடி நடந்திருந்தால் நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. அவர் பின்னாடி நடந்ததை விட. ஆனால் அவர் சொன்னது ஒன்றும் புரியலையேங்க. அதுக்கு தானே ஒரு சபைன்னு வச்சிருந்தார்ல, நீ தான் வரல. நீ இப்போ வரணும்னு ஆசைப்பட்டாலும் கூட எத்தனை காலத்தை வீணடித்திருக்கிறாய் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். பேசவே வேணாம், இங்க கால் வச்சா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எதனால இதை உருவாக்கினார்ன்றது யாருக்கு தெரியும்? அவர் எதுக்காக இதை உருவாக்கி இருக்கிறார்? நீ ஞானம் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வந்தாகும். சாப்பிடணும்னா உழை வச்சு சோறாக்கி சாப்பிட, அரிசி வேணும், எல்லாம் வேணும் இல்லையா? அதுக்கான ஒரு உத்தியோகமான, அதுக்கான ஒரு வேலையை செய்யணும். அது மாதிரி ஒரு வேலையை செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம். சரி, இப்போ நாம 4 வகையான அந்த கடமைகளை செய்பவர்களாக நித்திய அனித்திய வஸ்துகளின் வித்தியாசத்தை தெரியும். இன்னொன்று, அகங்காரத்தை குறைக்க வேண்டும். அகங்காரம் என்பதுதான் நீங்க குறையாது. மீண்டும் கதைக்கு வருகிறேன். அந்த சந்திரகோஷை பார்ப்பதற்காக ராமகிருஷ்ணன் வருகிறார். இப்ப சீடர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். எல்லாரும் சீடர்கள் எல்லாம் கிளம்பி வருகிறார்கள். ஒரு குரு தன்னுடைய சீடனை எந்த பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
அவனுடைய பெருமைகளை இந்த உலகம் பாராட்டும் போது அவன் மிக ஆனந்தமாக இருக்கிறான். ஒரு சீடனுடைய பெருமையை இந்த உலகம் சொல்லும் பொழுது அவனை போல் ஆனந்திப்பவன் எவனும் கிடையாது. தன்னுடைய சீடனுக்கு இவ்வளவு பெருமையாய 72 சீடர்கள் இருந்தார்கள் கிறிஸ்துவிடம், இயேசு கிறிஸ்துவிடம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் 30 சீடர்களை தான் தெரியும். ஆனால் 72 சீடர்கள் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவிடம். 60 சீடர்கள் ஒன்றும் இல்லாமல் போனார்கள். கடைசியிலே 12 சீடர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு பைபிளை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எத்தனை அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்கள்னா சீடர்கள் என்று அர்த்தம், எத்தனை அப்போஸ்தலர்கள் பெருமைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நீயும் இந்த இறைவனுடைய பைபிளிலே என்ன எம்பெருமானுடைய பைபிள் என்றால் அடுக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் என்ற அர்த்தம். பைபிள்னா நீங்க எல்லாரும் கிறிஸ்டியனுடைய மறைமொழி என்று சொல்லி அந்த மாதிரி இவருடைய பைபிள்ல நீங்க எல்லாம் இவருடைய வாழ்க்கை வரலாறுல, இவருடைய பயோகிராபியில இவரை பற்றி எழுத வேண்டுமானால் உன்னை பற்றியும் எழுத வேண்டிய அவசியத்தை நீ உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. மறந்துவிடாது. இவரை நான் எழுதணும் அப்படின்னு சொன்னா நான் இவரை விட்டுட்டு எப்படிங்க எழுதுறது? அவர் தானுங்க சாமிக்கு அப்படி இருந்தாரு, அப்படி ஞானத்தை இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொன்னார். ராமகிருஷ்ணனை எழுத வேண்டுமென்றால் விவேகானந்தனை எழுதியாக வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியுமா? 30 சீடர்கள், பரமானந்தன், துரியானந்தன், ஹரியானந்தன், எத்தனை ஆனந்தன், நித்யானந்தன். இந்த ஆனந்தர்களை எழுதாமல் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை இல்லை. ஆனால் எம்பெருமானை எழுதுவதற்கு யாரை எழுதுவது? யாரையாவது ஒருத்தனை எழுதுனா நிறைய பேர் என்ன அவரை மட்டும்தான் எழுதுற, நீ என்னையெல்லாம் எழுத மாட்டேங்க. இங்கே நம்மால் இல்லை என்றால் யாராவது ஒருத்தரை சொல்ல முடியுமா என்று சொன்னால் நம்மளுக்கு அப்படி இருக்கிறது. இங்கே எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே திடீர் ஞானம் உருவாகி திடீர்னு சட்டையை கிழிச்சுட்டு போய் ரோட்ல அலைஞ்சா தான் இங்கே ஞானியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலகம் அப்படி. ரோட்ல நடு உச்சந்தியில உட்காந்து நல்ல நிறைய அழுக்கு முடிய வளர்த்து நான் உட்காந்துட்டு ஒரு 2-3 கையில ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டேன்னா நீங்க என்ன வர வேண்டியது இருக்கு? ரோட்ல போறவனே வந்து சாஷ்டாங்கமா விழுந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இது ஒரு கிரேசி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை பாக்குறேன் நடு ரோட்ல ரொம்ப நாளா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு, இவன் யதார்த்தமா பார்த்துட்டே போவான்ல, அன்னைக்கு ஏதாவது இவரை பார்த்துட்டு போனேன் அன்னைக்கு நல்லது நடந்துருச்சு போதும் அவரை பெரிய குருவாக்கிடுவாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியும் அவர் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்தவர்னு சொல்லி. இல்ல சொல்றேன் எது ஏன்னு கேட்டேன், தேடுதல் அப்படி இருக்கிறது, தேடுதல் அப்படி. ஆனால் அப்படி ஞானியாக அப்படியும் சிலர் இருக்கிறார்கள், யதார்த்தமாக ஞானி அழைக்க விடுகிறார்கள். எம்பெருமான் பார்த்தீங்கன்னா, எம்பெருமானுடைய வரலாறிலே முக்கியமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய வரலாறு ஒன்று இருக்கிறது. 1986 வரை பகவான் ஞானி கிடையாது. அது சாதாரணமான தேகம், அது சாதாரணமான தேகம். ஆனால் அங்கே என்ன எப்படி வந்தது? பரகாய பிரவேசத்தின் மூலமாக வந்ததாக சொல்லப்படுகிறது. யார் அறிவார்கள் அந்த ரகசியத்தை? குருவி வந்த பாதையும் ஞானி வந்த பாதையும் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறான் ரமண மகரிஷி. அதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே நமக்கு ஒரு கதை கிடைத்திருக்கிறது, ஒரு வரலாறு கிடைத்திருக்கிறது. எப்படி அந்த கதையிலே கூட சிவபிரபாகர சித்தயோகியை பேச வேண்டுமானால் சித்தராஜ சுவாமிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு சீடன், அப்படி ஒரு பகவானுடைய பிள்ளையாக இருந்தவர் சித்தராஜ சுவாமிகள். இன்னைக்கு அவரை பேசணும்னா அவரை பேசியா, இப்ப எம்பெருமானை பேசணும்னா யாரை பத்தி பேசுறது? இங்கே உள்ள இல்லைங்க, அவரை பத்தி பேசணும்னா இங்க நாம இப்படி ஒரு சபையை வைத்து இவ்வளவெல்லாம் பேசலாம், வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதற்கு மேலும் ஒன்று இருக்கிறது, இதற்கு மேலும் ஒன்று இருக்கிறது. இந்த சபையை நடத்துவதற்கு தகுதியுள்ள ஆட்கள், இதை போன்ற சத்சங்கம் செய்வதற்கு தகுதியான பெருமக்கள் உங்களில் இருந்து ஒருத்தர் வருவார்களானால் எனக்கெல்லாம் வழிபடலாம். நீங்க யாராவது வந்து உட்கார்ந்து பேசணும். அதை எப்படி சார் பேச முடியும்? அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப நம்ம பேசுறோம், நாங்க பேசினா அடிப்பாங்க சார், நீங்க ஏதோ பேசுறீங்க கேட்டுக்கிறாங்க, நாங்க பேசினா யாரு போயான்றாங்க. இது வேற இப்படி வேற, தைரியம் இல்லை, கோழைகளாக வாழக்கூடாது. சந்திரகோஷை பார்க்க இங்கே பெருமான் போனார், சீடர்கள் எல்லாம் போகிறாங்க. அவர் நீச்சல் குளத்தில் நீந்தி, உலக வாழ்க்கை உன்னை பாதிக்கிறதா? எப்படி பாதிக்கும்? இல்லறம் எப்படி உன்னை பாதிக்கும்? நீங்களா நினைச்சுக்கிறீங்க இல்லறம் எங்களை பாதிச்சிடும், இல்லறம் எங்களை பாதிச்சிடும். எப்படி பாதிக்காது? இல்லறம் பாதிக்கவே பாதிக்காது. நீச்சல் குளத்திலே தன்னுடைய சீடர்களோடு நீந்தி கொண்டிருக்கிறார். ராமகிருஷ்ணர் போறார், குரு போகிறார். போன உடனே அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், இவன் ஒருவனுக்குத்தான் வாள் இல்லை, இவனுக்கு தான் வாள் இல்லை, எல்லாத்துக்கும் வாள் இருக்கு அப்படின்னா. யாருக்கு? சந்திரகோஷுக்கு மட்டும் வாள் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் வாள் இருக்கு. எல்லா சீடர்களும் சிரிச்சுட்டாங்க. யாரு? சந்திரகோஷ் சீடர்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்ன இவர் வந்தாரு, சாமியோடைய குருன்னு சொன்னாங்க, அவர் என்னன்னா வாள் இல்லைங்கிறாரு. இவர் என்ன ஏன்னு என்று கேட்டால், ஒவ்வொரு சீடனுக்கும் தன் குருவை உயர்த்தி பார்ப்பதிலே அவ்வளவு பேராங்க. அவன் நம்ம குருவை அடுத்த எந்த குருவை பார்த்தாலும் ஏளனமாக பார்ப்பான்.
இல்லை என்றால் இவர் என்னத்தை சொல்லி கொடுக்கிறார், அவர் என்னங்க குரு, எங்க குரு மாதிரி வராதுங்கன்னு சொல்லிட்டு பிரம்மம் ஒன்று என்று சொல்லும் போது அந்த ஏற்றத்தாழ்வு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அசர் குரு. அதாவது குரு என்று பாவனை செய்து கொள்ளுவர்களிடம் தான் போகக்கூடாதே ஒழிய மற்றபடி குருவாக இருப்பவர்கள், குரு என்ற அந்த மிகப்பெரிய அந்த பரமானந்தத்திலே இருப்பவர்களை நாம் பார்ப்பதிலே, பேசுவதிலே, அவர்களிடம் பழகுவதிலே, அவர்களிடம் தன்னை ஒப்படைப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. இங்கே என்ன கண்டிஷன் இம்போஸ் பண்றோம்னா, ஏற்கனவே உனக்கு கிடைச்சாச்சு, இனி தேடுறதுல நீங்க அவசியம் கிடையாது. ஏற்கனவே அற்புதமான இதை விட இன்னும் ஒரு அவதார, அதை விவேகானந்தனுடைய மொழியிலே சொன்னால் இதை போன்ற அவதார புருஷர்கள் எப்போதோ வால் நட்சத்திரம் போல் வருகிறார்கள். 1000-2000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியவர்கள் உன் வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது எவ்வளவு பெருமைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய புண்ணியம் எவ்வளவு தூரம் சிறந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்கிறமான் கிடைத்தது. நாம் அவருக்கு ஆற்றக்கூடிய நன்றி என்னவாக இருக்கும் என்று கேட்டால், பிரம்மத்தை உணரக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே ஒழிய சொத்து சேர்த்திருக்கிறேன் சாமியை பார்த்த பிறகு அவலமானது இல்லையா? நான் சாமியை பார்த்த பிறகு 4 பிள்ளை பெற்றிருக்கிறேன். எனக்கு சாமி தான் பிள்ளை பெற்றிருக்கு வரம் கொடுத்தாரு. சாமியை பார்த்தேன், குழந்தை எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. சாமிகிட்ட போயிட்டு தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ரொம்ப பெருமை. நான் சாமியை பார்த்த பிறகுதான் என் மகன் தொழில் தொடங்கி இருக்கிறான். நல்ல கடை ஓடுது. என் சாமியை பார்த்த பிறகுதான் இப்ப எனக்கு 2 பஸ் ஓடுது, வண்டி ஓடுது. இதெல்லாம் அஞ்ஞானத்தினுடைய உச்சமாக இருக்கு. நான் சாமியை பார்த்த பிறகுதான் எவன் என்னை அறிந்திருக்கிறேன், நான் என்னை உணர்ந்திருக்கிறேன், நான் யார் என்பதை தெரிந்திருக்கிறேன் என்று நீ எப்பொழுது சொல்லுகிறாயோ அப்போதுதான் பெருமானுடைய பிள்ளையா. அதுவரைக்கும் நீ வியாபாரி, ஒரு பிசினஸ் தான். சாமியிடம் போக கேட்க, எனக்கு கேட்க, கொடுக்க, வாங்க, இதுதான் ஓடி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை. வேற என்ன நடந்திருக்க போகிறது?